கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற தலைப்பிலான இந்த அத்தியாயத்தை நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் ஞான யஜ்யம் தான் சிறந்தது அப்படிங்கிறத பல்வேறு யஜ்யங்களோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு யஜ்யமும் எதற்காக பண்றோம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிற விதமாக 25வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் நிறைய யஜ்யங்களை பற்றி சொல்லி அந்த யஜ்யங்கள் எல்லாவற்றையும் எதற்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்மை ஞானத்திற்கு இட்டு செல்வதற்காகத்தான். இருப்பதிலேயே உயர்ந்தது எது அப்படின்னா அது ஞான யஜ்யம்தான். ஞானத்தை அடைவதற்கான சாதன சதுஷ்டய சம்பத்தி இதை சம்பாதித்தால்தான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்ற அந்த ஞான பிராப்திக்கான வழிய நாம கடைபிடிக்க முடியும். குரு கிட்ட போய் பொறுமையா உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு மன அமைப்பு நமக்கு வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திற்காக அதற்கான உபாயங்கள் வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. 30வது ஸ்லோகத்துல 2வது வரியில என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா இந்த யஜ்யத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்க. யஜ்யத்தினுடைய பலன் என்ன? யஜ்யக்ஷபித கல்மஷா, அதான் பலன். என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா இது பாபங்களிலிருந்து விடுவிக்கிறது, அனைத்து பாபங்களும் நீங்குகிறது. அப்ப அவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் இந்த ஞானத்தை அடைவது அப்படிங்கிறது. இப்ப இந்த ஞானத்தினாலதான் இதுவரைக்கும் நாம எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் சரி, இனி பண்ண வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பிராரப்த வசத்தினால வரக்கூடிய கர்மாக்கள்னால பாபம் இருந்தாலும் சரி, இந்த ஞானமானது அனைத்தையும் அழிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல ஞானத்தினுடைய உயர்ந்த பலனாக அதை சொல்கிறார்னு பார்ப்போம். 31வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா ஞான யஜ்யத்தினால என்ன பலன்? யஜ்ய சிஷ்டாம் ரிதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்ய யஜ்யஸ்ய குதோன்ய குருசத்தம. அவர் இந்த யஜ்யத்தில் எஞ்சியதை புசிப்பவனுக்கு அந்த இருப்பதெல்லாம் இறைவனே என்ற அந்த ஞானமானது கிடைக்கிறது. அங்க நாம பார்த்திருக்கோம், யஜ்யத்தில் எஞ்சியதை புசிப்பது அப்படிங்கிறத கர்மத்தினுடைய பலனான சித்த சுத்தி, ஞானத்தினுடைய பலனான ஞான பிராப்தி, இதை அந்த பலனை புசிப்பது அப்படிங்கிறது தான் யஜ்யத்தில் எஞ்சியதை புசிப்பது அப்படிங்கிறதாக நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த யஜ்யம் ஒழுங்கா பண்ணினா அப்படின்னாக்க, சரியான முறையில் பண்ணினோம்னா இதுல எந்த விதமான முதல்ல மத்தவங்களுக்காக பண்றது கிடையாது, நமக்காக பண்றோம். நமக்காக பண்ணக்கூடிய அந்த யஜ்யத்தில் எந்த ஒரு சூதும் இல்லாமல் பண்ணினோம்னு சொன்னா முறையாக பண்ணக்கூடியவர்களுக்கு முறையாக சொல்லி கொடுக்கக்கூடிய குரு கிடைப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பெனிஃபிட், நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய பெனிஃபிட். ஒன்ஸ் குரு கிடைச்சாச்சு அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நோ டேக்கிங் பேக். குரு கிடைக்கிறது வரைக்கும் தான் நமக்கு ரொம்ப பிரயத்தனம் எல்லாம். அதுக்கப்புறம் அந்த குரு நம்மள எப்படியாவது கூட்டின்னு போயிடுவார். குரு கிட்ட நம்மள சரண்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா குருவோட அனுகிரகமானது நமக்கே ஒரு ஆலசியம் வந்தா கூட குரு சொல்றாரே அப்படிங்கறதுனால நம்ம அப்படி எப்படியா தட்டி முட்டி எடுத்து இந்த காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ண, அது குருவினுடைய பிரபாவம், அவருடைய அனுகிரகத்தினுடைய பிரபாவமாக அது இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் என்ன சொன்னார்? 32ல சொன்னார் இந்த யஜ்யங்களுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு. யஜ்யங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா கர்மஜான் வித்தின்னு சொல்லியிருக்கு. கர்மங்களால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்டு ஏவம் ஞாத்வா மோக்ஷசே விமோக்ஷசேன்னு சொல்லியிருக்க. இது கர்மங்களால் ஆனதுதான் என்பதை அறிந்து கொண்டு நான் என்ன அர்த்தம், இதனோட லிமிட்டேஷன்ஸ கரெக்டா புரிஞ்சு, இந்த கர்மாதான் எனக்கு பெருசா மோட்சத்தை கொடுத்துட போறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா கர்மாவினால மோட்சம் என்பது கிடையவே கிடையாது. ஞானத்தினால்தான் நம்மால் மோட்சத்தை உணர முடியும். ஆனா கர்மம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா கர்மா இல்லைன்னா சித்த சுத்திங்கிறது கிடையாது. செயல் புரிந்தால்தான் செயலினால் மன தூய்மை கிடைக்கும். இந்த மன தூய்மைக்கான சாதனம் செயலை தவிர வேறு இல்லை. சும்மா உட்கார்ந்துருந்தா இந்த மனசு ஊரை சுத்தும், அது சரியான குரங்கு. அதனால அதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்.
கொடுக்கிற வேலைய நிஷ்காம கர்மயோகத்துல அதை ஈடுபடுத்த விட்டோம்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? அது வேலையும் செய்யும், அதே சமயத்துல நமக்கு பலனான சித்த சுத்தியும் கிடைக்கும். எப்படிலாம் இந்த மனசை வச்சுக்கணுங்கிறத தான் நம்ம 25ல இருந்து 30 வரைக்கும் ஃபுல்லா மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் நமக்கு இது ஞானத்தினுடைய விஷயங்கள் புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும். மனசு ரொம்ப மோசமா இருந்தது, சஞ்சலமா இருந்ததுன்னா கிளாஸ்ல உட்கார முடியாது. கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணலனாலும் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கேட்கறேன்னா கூட அதுக்கு கூட உட்கார முடியாது. கிளாஸ் மிஸ் ஆயிடும். 10 கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் திருப்பி கேட்க தோணுமா? தோணாது. ஒரு கிளாஸ் வேணா கேட்சப் பண்ணலாம். ஒவ்வொரு கிளாஸையும் கேட்சப் பண்றதுங்கிறது கஷ்டம் தானே. அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதுல இருக்கு. அதனால இந்த மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு ஞானம் அப்படிங்கிற விஷயத்துல மனசு ஒன்றியே ஆகணும். அதுக்குத்தான் இந்த மனசை இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் என்ன சொல்ற, 33ல ஞானம் தான் அனைத்திலும் சிறந்தது அப்படின்னு சொன்னார். இந்த ஞானத்தை தான் நாம் அனைவரும் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞா ஞான யஜ்ஞ பரந்தப. திரவியங்கள்னால செய்யக்கூடிய யஜ்ஞங்களை காட்டிலும் ஞான யஜ்ஞம் என்பது மிகவும் சிறந்தது. ஏன்னா இந்த திரவியங்கள்னால செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு தோஷம் கலந்ததாகத்தான் அது இருக்கிறது. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அது கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த யஜ்யத்தினுடைய பலன்ல ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைங்கிறதுனால அந்த யஜ்யம் நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்க முடியாது. எது நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எது ஞானம் ஒன்றுதான் ஸ்ரேயஸை கொடுக்க முடியும். ஏன்னா ஞானம் ஒன்றுதான் நிறைவை பற்றி பேசுகிறது. குறை உள்ள மனசுலதான் ஏதாவது ஒண்ணு வேணும்ன்ற எண்ணம் இருக்கும். ஞானம் நிறைவை தருகிறது. நிறைவு என்பது நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை தேடக்கூடிய மனத்தை கொடுக்காது. இதெல்லாம் தான் காரணம் ஞான யஜ்ஞம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றது. அது மட்டும் அல்லாம அவர் சொன்னார், சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாக்கியது. என்ன கர்மா நீ பண்ணினாலும் அது கல்மினேட் ஆற இடம் எது தெரியுமா? ஞானம் தான் அது கல்மினேட் ஆற. எதுக்கு இவ்வளவு மெனக்கெடுறேன்னா, எனக்கு அறிவு கிடைக்கணும்னு மெனக்கெடுறோம். எனக்கு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த இத்தனை யஜ்ஞங்களும் நான் பண்றேன். அறிவை பெறுவதற்காக. அறிவை பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு நாம என்ன பண்ணணும், அதைத்தான் நாம போன வகுப்புல பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினக அப்படின்னு சொன்னோம். இப்ப நாம இந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான அர்த்தங்களை பார்த்து கொண்டிருந்தோம். தத் வித்தி பிரணிபாதேன. பிரணிபாதேனங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? அடியற்ற மரமாக அவன் விழுந்து வணங்க வேண்டும். குருநாதரை அடியற்ற மரமாக விழுந்து வணங்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ குருங்கிறது ஒரு பெரிய இதுவா பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. எந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ, குரு அப்படின்னு ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், சிஷ்யன் என்று அவரும் ஏற்றுக்கொண்டார் என்று ஆனது பிறகு இந்த குருவை நாம நிச்சயமாக வணங்கிறது தான் நம்மளோட முதல் தலையாய கடமையாக இருக்கணும். நமக்கு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லணும். பணிவு என்பது எங்க காட்டுறோமோ இல்லையோ குரு கிட்ட காட்டணும். சம்டைம்ஸ் குரு அகாடமிக்கா லௌகீக வித்தையில நம்மளை விட கம்மியா இருக்கலாம். அதுக்காக குருவை நாம எடை போட முடியாது. நம்ம என்ன டெக்ஸ்ட் படிக்க போறோமோ அந்த டெக்ஸ்ட்ல குரு நம்மளுக்கு மேல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு குருவா இருக்கு. அப்ப அந்த குரு அப்படிங்கிறது உபாதி, அந்த பர்சனுக்கு கொடுக்கற இது இல்ல. அதுக்கு மேல அந்த குருத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குருங்கிறது ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எப்படி விழுந்து வணங்குறது? நம்ம ஏஜாவே இருக்காங்களே அப்படியெல்லாம் நமக்கு தோணும். அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்மளை விட கூட ஏஜ் இருந்தாலும் சரி, ஆனா குருவா இருந்தாச்சுன்னா நம்ம வணங்கித்தான் ஆகணும். அதுதான் அடியற்ற மரம் போல விழுந்து வணங்குவதுன்னா அது ஒரு சிம்பாலிக்கா சொல்றது. அடியற்ற மரம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் அப்படி விழறேன்னு வச்சுக்கோங்களேன், அடிபடுமோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சு விழுவோமா என்ன? அப்படி இல்லை. எனக்கு விழணும், விழுந்து வணங்கணும். எங்க பார்த்தான் சுவாமிஜி சொல்லுவார், அந்த காலத்துல எல்லாம் தெருக்கள்ல இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் கொண்டிருக்கும் பொழுது எங்கேயோ வரும்போது கூட அங்கேயே அவங்க இருக்கிற இடங்கள்லயே விழுந்து விழுந்து வணங்குவோம் நாங்கெல்லாம்.
அவங்களுக்கு நாங்க வணங்குறோங்கிறது கூட தெரியாது. ஆனா வணங்குவோம். எதுக்கு வணங்குறது அப்போ அப்படின்னா, நமக்காக. குருவை வணங்குவது, குருவுக்கு ஆஹா இவன் வணங்கிட்டான்ப்பா. இவன் பெஸ்ட் இவன் சூப்பர் இவன். இவன் சரியாவே கும்பிடலையே. இவன் அஷ்டாங்கம் வரல போல இருக்கு. ஒரே 7 அங்கம் தான் இருக்கு. அப்படின்னு கணக்கா போட்டுன்னு உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு யார் நீ வணங்கினா என்ன, வணங்கலைன்னா என்ன? வணங்கினதுனால கூட, வணங்காததுனால கம்மி அப்படியெல்லாம் அவர்லாம் அந்த ராகத்வேஷமே இல்லாத ஒருத்தர் தான் குரு. இருந்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டம். அது குருன்னு சொல்ல முடியாது. அப்ப அப்படி இருக்கக்கூடியவருக்கு வணங்குறோம்னா எதுக்கு வணங்குறோம்? நமக்காக வணங்குறோம். தனக்காகத்தான் குருவை வணங்குவது. எனக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அந்த குருவை வணங்கும் பொழுது, குரு பிரீத்தி ஆகும் பொழுது, குருவுக்கு சந்தோஷம் ஏற்படும் பொழுது, எனக்கு வித்தை நல்லா கிடைக்கிறது. எனக்கு குரு பிரீத்தியானா எனக்கு என்ன லாபம்? ஒரு 2 பங்களா கூட கிடைக்குமான்னு? கிடையாது. எனக்கு வித்தை கிடைக்கணும். எனக்கு வித்தைக்காக தான் நான் குரு கிட்ட போறேன். அதனால இந்த நமஸ்காரம்ங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நமக்காகத்தான் அந்த நமஸ்காரம்ங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குருவை ஜட்ஜ்மெண்டலா பார்க்க கூடாது. குருவை எடை போடக்கூடாது. அவரோட லௌகீக வாழ்க்கையில அவர் என்னென்ன பண்ணி கொண்டிருக்கார், யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற விஷயங்களுக்குள்ள நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. குரு என்பவர் குரு பீடத்துல உட்கார்ந்து என்ன பேசுகிறாரோ அந்த பேச்சுக்கு அந்த சாஸ்திர விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த இடத்துல குரு அப்படிங்கிறவர் யாரா இருந்தாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அந்த வித்தையை படிக்க வேண்டும். பிரணிபாத்தேன அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் நம்ம யோசிக்கலாம். உங்களுக்கும் நான் நிறைய உங்களோட தாட்டுக்கும் நிறைய விடுறேன். நீங்க நல்லா திங்க் பண்ணுங்க. இதை நிறைய டுவெல் பண்ணணும். எப்படி நம்ம குருவுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்முடைய பணிவை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டணும். வாக்குனால காட்டணும், மனசுனால காட்டணும், கண் பார்வையினால காட்டணும். நான் சொன்னேன் இல்லையா, அஷ்டாங்க நமஸ்காரத்துல மனம் வாக்கு கண்ணை போய் ஏன் சேர்க்கணும்? மனசுல ஆமா பெரிய குருவாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நமஸ்காரம் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. வாக்குல நீங்க கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டு, ஆனா நான் பயங்கரமா மரியாதையை முன்புல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. குரு கிட்ட மட்டும் ஷையா ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளோட பணிவை காமிக்கிறச்சு குரு கிட்ட எப்படி அவர் என்னதான் நம்மள சில சமயம் திட்டினா கூட பரவாயில்ல, குரு தானே திட்டுறாரு, திட்ட நல்லதுதான் அப்படின்னு நம்ம குருக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். குரு சொல்லிட்டாருன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறதோ, குரு சொல்லிட்டாருன்னு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாம இருக்கிறதோ, இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா நம்மளோட அகங்காரம் அதிகமா இருக்குங்கிறத தான் காட்டுறது. அதனால அகங்காரத்தை இறக்கி கொண்டு குருவிடம் நாம் எவ்வளவு பணிவாக இருக்க முடியுமோ அவ்வளவு பணிவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றார்? இந்த சேவையா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். நான் பணிவா இருக்கேன், ஆனா நான் வந்துட்டு போவேன், அவ்வளவுதான், நான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேன் குருவுக்கு அப்படின்னு. குருவோட தேவைகள்னு ஒண்ணும் பெருசா இருக்க போறது இல்லை. ஏதோ ஒரு தோடகர் என்ன பண்ணினார்? குருவுக்கு என்ன சேவை பண்ணினார்? அவர் துணியெல்லாம் துவைச்சு போட்டார். படிப்பு வரலன்னு மற்றவங்கள்லாம் கிண்டல் பண்ணின தோடகருக்கு குருவுக்கு பண்ணின சேவையினால, குருவினுடைய கட்டாட்சத்தினால அவருடைய அறிவு எவ்வளவு தூரம் மேலோங்கியதுங்கிறத நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த மாதிரி குருவுக்கு சேவை பண்றது அழுத்துக்கவே கூடாது. என்ன வேணாலும் அவரே எதுவும் கேட்க மாட்டார் பாவம். அவர் ஏதாவது கேட்டாருன்னா அதை உடனே பண்ணி கொடுக்கணும். அப்படி சப்போஸ் அவர் கேட்கலனாலும் நாமளா அவருக்கு இதெல்லாம் தேவை இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நாம அனுமானிச்சு சில காரியங்கள் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ற மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாது. எப்பவுமே அனுகூலமான காரியங்கள் தான் பண்ணணும். சுவாமிஜி சொல்லியிருக்கார், ஈஸ்வர சேவையை காட்டிலும் பெரிய விஷயம் குருவோட சேவை. அது நமக்கு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அது ஈஸ்வரனுக்கு சேவை பண்றது அப்படின்னு நமக்கு அது தெரியும். நமக்கு கோவிலுக்கு போவோம், வருவோம், நம்ம இது கோவில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். அதுலலாம் நமக்கு எந்த இதுவும் இருக்காது. குருன்னு வரும்போது நம்மள அறியாமலேயே அந்த உபாதியில ஸ்டக் ஆயிடுவோம். நம்ம அதுக்கு தான் இவ்வளவு சொல்றது. உபாதினா என்ன? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஸ்டக் ஆயிடும். அப்படி ஸ்டக் ஆயிடக்கூடாது. குரு அப்படிங்கிறவர் அதுக்கு மேல அந்த உடல்ல பார்க்க கூடாது. உடலை தாண்டி இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். அதெல்லாம் பண்ணியாச்சு. சேவையெல்லாம் நிறைய பண்றோம். குரு நல்லா நம்மளுக்கு பிளெஸ் பண்றார், நன்னா இருக்கணும், நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்களும் நன்னா கத்துக்கணும், என்னை விட நீங்க பெரிய குருவா வரணும் அப்படின்னு எல்லாம் குரு மனதார வாழ்த்துவார். நாம குரு கிட்ட போகும்போது என்ன கேட்கணும் அப்படின்னா, பரிப்பிரஷ்னேன அப்படின்னு போட்டிருக்க. அதான் நான் சொன்னேன் போன இதுலயே, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, பந்தம்ங்கிறது எந்த இடத்துல நிக்கிறது, அதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது,
அந்த ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேதம் என்ன, ஐக்கியம்னா என்ன, இதெல்லாம் பத்தி நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நாம பொறுமையா குரு கிட்ட கேட்கணும். கேட்டு பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அப்படின்னு இதை சொல்றது உண்டு. நம்ம இப்ப போயிட்டு சும்மாக்கு குரு சேவை மட்டும் நான் பண்ணி கொண்டிருக்கேன், டெய்லி குருக்கு சமைச்சு மட்டும் போட்டுறேன், எனக்கு குரு எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னா, குரு நிச்சயமா சமைச்சு போட்டா பிளஸ் பண்ணுவார், நமக்கு நல்லதுதான் நடக்கும். ஆனா நாம கேட்டாதான் நமக்கு வித்தை கிடைக்கும். நம்ம கேட்கவே குருக்கு எப்படி தெரியும்? மனசுக்குள்ள பூந்து பாப்பாரா உனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு வா சொல்லு அப்படின்னு? கிடையாது. நமக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானேன்னு ஓடுறான். ஓடி போயிட்டு அவன் என்ன சொல்லுவான், குருவே உங்களை பார்த்த வரைக்கும் சந்தோஷம், எனக்கு நமஸ்காரம் பண்றேன், விபூதி கொடுங்க, ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போனா அப்புறம் வேஸ்ட் தானே. அது வெறும் டிவோட்டி, இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா இருந்தா என்ன பண்ணணும்? உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பின்னலை சின்னமாக்கி அப்படின்னு கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். அப்படி கேட்கக்கூடியவனுக்குத்தான் அந்த விஷயமானது குருவானவர் சொல்வார். அப்புறம் ஆரம்பிப்பார், பஞ்ச கோஷம்னா என்ன, அவஸ்தாத்ரயம்னா என்ன, சரீரத்ரயம்னா என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தத்துவம் தான் நீதான் ஆத்மா, நீதான் எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய தூய உணர்வு அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறார். அதை சொல்லி கொடுக்கறது அந்த தத்துவ தரிசினகன். அடுத்த லாஸ்ட் வேர்டு உபதேக்ஷந்தி தே, இதெல்லாம் பண்ணி கேட்டாதான் உபதேக்ஷந்தி தே ஞானம், அந்த ஞானத்தை உனக்கு உபதேசம் செய்வார்கள். யார் அவர்கள்? தத்துவ தரிசினக அப்படின்னு சொல்லியிருக்க. தத்துவம் அப்படின்னு சொன்னாலே உள்ளதை உள்ளபடி உணர்வது அப்படின்னு அர்த்தம். அந்த உள்ளதை உள்ளபடி தரிசனம் யார் பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். இந்த ஸ்லோகம் இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஏன்னா இதுல ஆத்தென்டிக்கா நம்ம குரு முகமாக மட்டும்தான் ஞானம் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் வாயிலாலேயே கேட்கிறோம். அதனால நமக்கு இது ரொம்பவே ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இப்போ குரு இல்லாம நாமளா அசியூம்டு குரு, மானசீக குரு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இப்ப இருந்து கொண்டு இருக்கிறது. எப்பவுமே இருக்கு அந்த மாதிரிலாம். அதெல்லாம் இல்ல, குரு இருக்கணும், அவர் தத்துவதர்ஷியாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம விவேக சூடாமணியில குருவுக்கான லட்சணங்கள் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். குருவை நான் கண்டுபிடிச்சிட முடியுமானா எனக்கு அந்த சாமர்த்தியம்ங்கிறதே கிடையவே கிடையாது. How will I identify a குரு? அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கவே மாட்டார் ஜென்ரலி. இப்ப நான் அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? எனக்கான குரு இவர் தான், நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அந்த சாமர்த்தியமோ எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணணும்னா டெய்லி என் பிரேயர் சுவாமி கிட்ட இதுதான் இருக்கணும். எனக்கு ஒரு ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். இந்த பவசாகரத்திலிருந்து நான் மீண்டு வெளியே வருவதற்கு திரும்ப திரும்ப பிறவி சூழல் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு நாம எந்த தெய்வத்துக்கிட்ட தினமும் பிரார்த்தனை பண்றோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டோம்னா அந்த தெய்வமே குருவாக நமக்கு சேரும். அப்படிங்கிறது எப்படி மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில உட்கார்ந்தாரோ, அது அருணகிரியாருக்கு முருகப்பெருமானே வந்தாரோ, அந்த மாதிரி நமக்கு சுவாமிஜி எப்படி வந்தாரோ, தட்சிணாமூர்த்தியே சுவாமிஜியா வந்தாரோ, அந்த மாதிரி தன்னை போல அந்த தெய்வமானது நமக்கு குருவை கொடுக்கும். இதுவரைக்கும் குருவை ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு சொன்னா பிரேயர்ல டெய்லி சொல்லணும். இல்ல நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், எனக்கு குரு கிடைச்சாச்சுன்னா அந்த குருவுக்கு தினமும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட கர்த்தவியம். சுவாமிஜி சொல்லுவார், வேடிக்கையா சொல்லுவார். அவர் சொல்லுவார், எனக்குன்னு இல்ல, எனக்கு என்னோட குருக்கு அவரோட குருக்கு எங்க பரம்பரைக்கே ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு விஷயம் இருக்கு. 18 அத்தியாயத்துக்கும் கிளாஸுக்கு பொறுமையா உட்கார்ந்து படிப்பா. படிச்சு முடிச்சுட்டு 18வது அத்தியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்ப நம்ம கிட்ட எனக்கு நல்ல குரு கிடைக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்பா. என்ன பண்றது பாவம், குரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்னா என்ன பண்றது? அதாவது சுவாமிஜி என்ன சொல்லுவாருன்னா, யார் குரு அப்படிங்கறச்சே, யார் ஆத்ம வித்தியை சொல்லி கொடுக்கும் பொழுது எனக்கு புரியுறதோ அவர்தான் எனக்கு குரு. சிம்பிள். அந்த நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் அப்படிதான் நம்ம குருவை அக்செப்ட் பண்ண முடியும். நான் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், ஐ நீட் சம் குரு, வாக்கின் இன்டர்வியூ இந்த டயத்துக்கு கைண்ட்லி கம் அண்ட் செக் இன் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியுமாண்ணா? நாட் பாசிபிள். வரமாட்டா ஃபர்ஸ்ட் யாரும் அந்த மாதிரி. அப்படிங்கிறதுனால அப்ப குருவை நான் ஆத்ம வித்தியை கேட்கறதுக்காக ஒரு தட்ட போறேன், அவங்க சொல்றாங்க எனக்கு புரியுறது, அவங்க சொல்றது எனக்கு புரியுறதுன்னா அவங்கதான் எனக்கு குரு.
சுவாமிஜி இன்னும் கொஞ்சம் இதுவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்களும் உங்களை சிஷ்யர் இல்லைன்னு நிராகரிக்க முடியாது, நீங்களும் அவங்கள குரு இல்லைன்னு நிராகரிக்க முடியாது. யார் ஆத்ம வித்தியை சொல்லி நமக்கு புரியுறதோ அப்ப அவர் தான் குரு. அப் ஆனாலுமே இந்த லட்சணங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பார்க்க கூடாதுங்கிறது கிடையாது. நம்ம கரெக்டா குருட்ட தான் போயிருப்போமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த குரு லட்சணங்களை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, முதல்ல ஸ்ரோத்ரியனா இருக்கணும். ஸ்ரோத்ரியன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கேட்டிருக்கணும். ஸ்ரோத்ரியன்கிறதுக்கு மெயின் இது என்னன்னா, குருவுக்கு ஒரு குரு இருக்கணும். ஏன்னா குரு திடீர்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், காத்தால எழுந்தேன், நான் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தியானம் பண்ணேன். அந்த சமயத்துல எனக்கு எல்லா உபநிஷதோட கருத்துக்களும் மனசுக்கு வந்துடுத்து. எல்லாரும் வாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னா அந்த மாதிரி குரு நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா குரு அவருடைய குருட்ட படிச்சிருந்தாதான் நார்மலா ஒருத்தருக்கு என்ன சந்தேகங்கள் வருமோ அது அவருக்கும் வந்திருக்கும், அதை அவர் கேட்டிருப்பார், தீர்த்திருப்பார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நம்ம குருட்ட கேட்டானா நம்ம அவர் தீக்கணுமா வேண்டாமா? அதுக்கு அவர் எக்யூப்டா தானே இருக்கணும். அவர் ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து பொறுமையா கேட்டிருக்கணும், சாஸ்திரத்தை கேட்டிருக்கணும். அது கேட்கறது அப்படிங்கிறது சும்மா டேப்பை போட்டு கேட்கறது கிடையாது. கேட்டல் அப்படிங்கிறது அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் விதமாக கேட்டல், மீண்டும் மீண்டும் கேட்டல். எத்தனை தடவை கேட்டா நமக்கு புரியுறதோ அத்தனை வரைக்கும் கேட்கணும். ஜிக்ஞாசா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிரம்மசூத்திரத்துல இவர் பாஷ்யம் எழுதரிச்சு ஆதிசங்கரர் சொல்றாரு, எத்தனை நாள் பண்ணணும் அதை. ஜிக்ஞாசானா அந்த இது கேட்கறதுக்கான இச்சை அப்படின்னு, அறிந்து கொள்வதற்கான இச்சை எவ்வளவு நாள் இருக்கணும். அவகத பரியந்தம் அப்படின்னு. அவகத பரியந்தம்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு புரியுற வரைக்கும் நீ கேளு, எவ்வளவு டெக்ஸ்ட் வேணா கேளு. வி ஹாவ் n நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட். உனக்கு பகவத்கீதை புரியலையா, உபநிஷத் எடுத்துக்கோ, அதுல இருந்து படி. ஒரு உபநிஷத் படியிலே அடுத்தது படி, அடுத்தது படி, அடுத்த 10 இருக்கே, ஏதாவது ஒண்ணுக்குள்ள கட்டாயம் புரிஞ்சிடும். இத்தனையும் படிக்கிறச்சே புரியாம இருக்கவே இருக்காது. அதனால இப்படி ஒரு வெரைட்டி இருக்கும் பொழுது எனக்கு அவகத பரியந்தம்னு சொல்றாரு. அது வரைக்கும் ஜிக்ஞாசா இருந்துட்டேதான் இருக்கணும். கேட்கணுங்கிற ஆசை வந்து இருந்து கொண்டேதான் இருக்கணும். அப்பதான் கேட்ட அந்த ஆசை எப்ப போகும்னா புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் போகும். இதுதான் உண்மை. அப்ப அந்த குருவானவர் ஒரு குரு கிட்ட படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சொல்ற, இந்த குரு வந்து தன்னோட குரு வந்து அனுமதி கொடுக்கணும். சரி நீ படிச்சிருக்க, நீ போ கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. கேட்கணும் குரு கிட்ட, அனுமதி வாங்கி கொண்டுதான் நம்ம அந்த கிளாஸை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் டீச் பண்றார், ஒரு குரு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட் முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரே வந்து அப்பப்பதான் படிப்பார் அப்படின்னா கஷ்டம். அந்த டெக்ஸ்ட் அவர் நல்லா படிச்சிருக்கணும் அவரோட குரு கிட்ட. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த டெக்ஸ்ட டீச் பண்றதுக்கு வரணும். அப்ப ஸ்ரோத்ரியர் அப்படின்னு சொன்னா நன்றாக சாஸ்திரம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதோட கூட பிரம்மனிஷ்டர் அப்படின்னு, இந்த ஸ்ரோத்ரியோ பிரம்மனிஷ்டக அப்படின்னு சொல்றது. பிரம்மனிஷ்டர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஞான நிஷ்டைனாலே உறுதின்னு அர்த்தம். ஞானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம என்ன படிச்சிருக்கோமோ, கன்விக்ஷன் டுவர்ட்ஸ் வாட் வி ஹேவ் லேர்ன்ட், அதான் ரொம்ப முக்கியம். நான் படிச்சிருக்கேன், சொல்லி கொடுத்தார் குரு, நல்லாதான் சொல்லி கொடுத்தார், பட் ஏதோ வேகா இருக்கு, எனக்கு ஏதோ அகடமிக்கா தான் புரியுறது, எனக்கு இன்னும் நிஷ்டை வரலன்னா உட்காரு, மனன கிரந்தத்தெல்லாம் படி, நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணு, நிஷ்டை ஆனதுக்கு அப்புறமா வெளியில சொல்லலாம். அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கணும். அப்ப பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, சில பேர் வந்து பிரம்மனிஷ்ட கிடைச்சிரும், ஸ்ரோத்ரியனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிறக்கும் போதே ஏதோ பூர்வ ஜென்மத்தினுடைய சுக்கிருத்தத்தினால பிறக்கும் போதே நல்ல விஷயங்கள்லாம் புரியுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே தானே வந்து படிக்கும் போதே புரிஞ்சிடும், விஷயம் நல்லா புரிஞ்சிடும். ஆனா ஒரு குருட்ட படிக்காம ஸ்ரோத்ரியனா இல்லைன்னா அவங்களால டீச்சிங் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு டீச்சிங் வந்து சரியான டீச்சிங்கா இருக்கவே இருக்காது. சம்பிரதாயமா டீச் பண்ண தெரியாது. அப்ப அந்த அந்த ஞானத்தினால நமக்கு பிரயோஜனம், அவருக்கு பிரயோஜனம் இருக்கும், நமக்கு பிரயோஜனம் இருக்காது. வெறும் ஸ்ரோத்ரியனா இருக்கான், பிரம்மனிஷ்டனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அகடமிக்கா சொல்லுவான். ஒரு காலேஜ்ல வந்து ஒரு லெக்சரர் வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி திஸ் இஸ் த பதார்த்தம் ஆஃப் திஸ், திஸ் இஸ் த பதார்த்தம் ஆஃப் திஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பட் அதுல நமக்கு ஏதாவது கெயின் இருக்குமா? முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, யார் படிச்சு புரிந்து கொண்டு அதன் பிறகு சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லும் போதுதான் நமக்கு புரியும். அதைத்தான் சுவாமிஜி சூக்ஷ்மமா சொல்றாரு. ஒருத்தர் உனக்கு ஆத்ம வித்தியை சொல்லி கொடுத்தாரா, உனக்கு புரிஞ்சுடுத்தா, அப்ப அவர் தான் குரு. எங்க செக்க வைக்கிறாரு பாருங்க, நம்மகிட்டயே வைக்கிறாரு. எனக்கு புரியல, ஆனா அதுக்காக எனக்கு அவங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியலன்னு சொல்லிட்டு குரு இல்லைன்னு சொல்லிட முடியாது.
நம்மளும் முயற்சி பண்ணணும். நம்மளும் முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப கேட்டு சந்தேகங்களை தெளிவித்துக் கொண்டு நாம முயற்சி பண்ணி அது நமக்கு நன்றாக புரிகிறது, புரிகிற விதமா எடுத்து சொல்றாங்க அப்படின்னாதான் நம்மளால குருன்னு எடுத்துக்க முடியும். அதனால இந்த ஸ்ரோத்ரியனாவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனாவும் இருக்கணும். 2வது பாயிண்ட் என்ன சொல்ற, அவ்ரிஜினக. அவ்ரிஜினக அப்படின்னு சொன்னா பாபமே இல்லாதவன். அந்த குருவுக்கு பாபம்ங்கிறதே இருக்காது. ஏன் குரு பாபம் இல்லாதவரா இருக்க போறார் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு அற்றவராக, விருப்பு வெறுப்பை ஜெயித்தவராக இருப்பார், ஜிதேந்திரியனாக இருப்பார், புலன்கள் போகும் திசையிலெல்லாம் போகாத மனதை கொண்டவராக இருப்பார். அப்படி இருக்கக்கூடியவரால் தான் குருவாக சரியாக சிஷ்யர்களை வழி நடத்த முடியும். இது 2வது. அடுத்தது என்ன, அகாமஹதக. அகாமஹதகனா காமத்தால் கொல்லப்படாதவர் அப்படின்னு அர்த்தம். காமம்ங்கிறது யாரையும் விட்டு வைக்காது. நாம நிறைய எக்ஸாம்பிள்ஸ நம்ம புராணங்கள்ல பார்க்கிறோம். விஸ்வாமித்ரர், எத்தனையோ பேர், நம்ம இந்த விஷயத்துல வசிஷ்டர், எத்தனையோ பேருக்கு இந்த காமம்னா வெறும் பெண்கள் கிட்ட இருக்கிறது மட்டும்தான் காமம்னு இல்லை, எந்த ஆசையா இருந்தாலும் சரி. இந்த ஆசை அப்படிங்கிறது நம்மள ஏதாவது ஒரு வழியில ட்ரபிள் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. ஆசையை அவர் ஜெயித்தவராக இருப்பார். குருவாக இருக்கக்கூடியவர் எந்த ஆசையும் அவருக்கு இருக்காது. ஆசையினால் கொல்லப்படாதவராக இருக்கிறார் அப்படின்னு, ஆசைக்கு அடிமையாகாதவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் என்ன, சொல்லி கொடுக்கறதுல ஒரு சாமர்த்தியம் இருக்கிறவரா இருக்கணும். அவருக்கு நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியணும். அந்த பிரம்ம நிஷ்டரா இருந்தா மட்டும்தான் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறத அவரால் பண்ண முடியும். ஒரு இதுல கேட்டிருக்கு, ஒரு கொஸ்டின் இருக்கு, கோ குருஹு அப்படின்னு சொன்னா, அதிகத தத்துவக சிஷ்ய ஹிதாய உத்தியத சததம் அப்படின்னு அதுக்கு பதில். என்ன அர்த்தம்னா, நன்றாக அவர் தத்துவத்தை நன்றாக படித்திருக்க வேண்டும், சிஷ்யனுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து சொல்லி கொடுக்கும். இப்போ நம்ம சுவாமிஜி கிளாஸ் அட்டென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நிறைய தெரியும் அவருக்கு எல்லா உபநிஷதும் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும், எல்லாம் தெரியும். அதான் நான் ஒரு டாபிக் எடுத்து நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன்னு சொல்லுவாங்களா என்ன? சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல அந்த வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுக்கணும். அந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அழகா கொண்டு ரிகலெக்ட் பண்ணி சொல்லணும். அதை சொல்றதுக்கான ஒரு சாமர்த்தியமானது நமக்கு இருக்கணும். அதுக்கு நாம தன்னை முன்னிறுத்திக்க கூடாது, டெக்ஸ்ட முன்னிறுத்து. தன்னோட மேதமையை அங்க காட்டுறதுக்கு வேலை இல்லை, செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, செல்ஃப்லெஸ்ஸா சர்வீஸ் பண்றவர் தான் குரு அப்படிங்கிறது இந்த குருவோட இது. அடுத்தது என்ன சொல்றார், பிரம்மவித் தமக. இப்ப தமகன்னு ஒரு விஷயத்த போட்டானா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம். அதாவது குட், பெட்டர், பெஸ்ட்னு இருக்கு இல்லையா, அது பெஸ்ட தான் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்றோம். பிரம்மவித் தமக, பிரம்மனை பற்றிய அறிவில் அவர் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். சந்தேகமே கிடையாது அவருக்கு, நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவிலே தெளிவு அவருக்கு நிறைய இருக்கு. அதை வைத்துக் கொண்டுதான் அவர் பிரம்மத்தை அறிந்தவர்களுள் அவர் சிறந்தவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு. பிரம்மணி உபரதக அப்படின்னு அடுத்தது. பிரம்மணி உபரதக அப்படின்னா அந்த மெய்ப்பொருளுடைய தத்துவத்திலேயே எப்பொழுதும் மனதை வைத்திருக்கிறது. நான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஒரு இது இருக்கு, ஒரு பழமொழி இருக்கு. என்ன ஒன்று சொல்லி கொடுக்கறது ஒரு விஷயம், பண்றதெல்லாம் வேற விஷயம். அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப எப்போதும் நம்மளுடைய மனசு ஆனது அந்த பிரம்ம சிந்தனையிலேயே, பிரம்ம தத்துவத்திலேயே நம்ம மனசு ஆழ்ந்து இருந்தா தான் சொல்லும் போது நம்மளால அதை கரெக்டா சொல்ல முடியும். இல்ல அது கரெக்டான எக்ஸாம்பிள்ஸும் வரணும், கரெக்டான விஷயங்கள் மனசுல கோர்வையா வரணும். அதுக்கெல்லாம் நம்ம எப்போதும் டே இன் அண்ட் டே அவுட் இந்த சிந்தனையிலேயே தான் நமக்கு இருக்கணும். சுவாமிஜி நல்லா சொல்லுவாரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, அதாவது நீங்க அடி மனசுல அத்வைத ஞானத்தை பலமா வச்சுக்கணும். அத்வைத ஞானம் நல்லா பூர்ணமா இருக்கும். நடு மனசுல ஏதோ இந்த ரிலிஜியஸ் விவகாரங்கள்லாம் இருக்கணும். நான் இன்னைக்கு பூஜையை பண்ணணும், இன்னைக்கு காத்தால ஜபத்தை பண்ணணும், நாளைக்கு இந்த கோவிலுக்கு போகணும், அதெல்லாம் நடுவு மனசு விவகாரமா இருக்கும். மேல் மனசுல கொஞ்சம் விவகாரத்துக்காக ஏதாவது லௌகீகமா கேட்டா விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கணும். ஆனா எப்பவுமே இந்த அடி மனசு என்ன பண்ணணும், அத்வைத தத்துவத்திலேயே நிலைச்சு நான் பிரம்மன், நான் பிரம்மன் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்மரணை எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருந்தா தான் நம்மளால சொல்லும் பொழுது அந்த விஷயத்த நன்றாக எடுத்து சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால பிரம்மன் உபரதக அப்படின்னா அதுலயே ஒடுங்கி இருக்கணும். ஒடுங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படபடப்பு பரபரப்பு எதுவுமே இருக்காது.
நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த பூர்ண ஞான நிலையில இருக்கும் பொழுது என்ன பரபரப்பு இருக்கீங்க? ஒன்னும் பரபரப்பே இல்லையே. பரபரப்புக்கு வேற யாரார் பரபரத்து கொண்டு இருந்தால் கூட நமக்கு சைக்ளோன் ஐ, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள், நம்ம சைக்ளோன் ஐயாவே இருக்கிறது. குரு அப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது சாந்தக. சாந்தகன்னா என்ன? மனசை வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது. எப்ப பீஸ் கெட்டு போகும்? எப்ப நம்ம மனசு ஆசைக்கு அடிமையாகிறதோ உடனே பீஸ் கெட்டு போயிடும். ஆசை, அட்டாச்மெண்ட், அதாவது பற்று, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பீஸை கெடுக்கிறதுக்குனே வரக்கூடிய விஷயம். இப்ப நம்ம சாந்தமா இருக்கணும்னு சொன்னா ஆசைக்கோ பற்றுக்கோ நம்ம என்ட்ரியே கொடுக்காம, அவர் என்ட்ரியே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது குருவோட இதை புரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்காருன்னா, நிரிந்தன இவ அனலக அப்படின்னு சொல்லியிருக்கு. நிரிந்தன இவ அனலக அப்படின்னா எரிபொருள் இல்லாத நெருப்பு போல இருக்கிறார் அப்படின்னு. இப்ப நெருப்பு வந்து நல்லா ஹோமம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் இந்த ஃபிளேம்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அந்த கங்கு வந்து தக 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 தகன்னு இருக்கும். அதுல வந்து நீங்க மறுபடியும் எதையாவது கொண்டு வந்து சமைத்து அது இதுன்னு போட்டு 2 குத்தி கிளறி விட்டு ஒரு விசிறியை வச்சு விசிறி 2 நெய்யை விட்டீங்கன்னா மறுபடியும் புசு புசு புசுன்னு பிடிச்சிக்கும். ஆனா அது எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அந்த கங்கு கனகனப்பு மாத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த எரிபொருள் போடாத இருக்கிற அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த கனகனப்பு, அது மாத்திரம் இருக்காம். இந்த கனகனப்பு மாத்திரம் இருக்கிறது தான் அந்த சாந்தமா இருக்குது. சாந்தமா அது இருக்கு. அக்னி இருக்கு, ஆனா சாந்தமா இருக்கு. அக்னி கட்டுப்பட்டால் வந்த பந்தமும் வேவாது. மக்கின ஞானத்தாலே அது எனக்கு ஞாபகம் இல்லை. அக்னி கட்டுப்பட்டால் வந்த பந்தமும் வேவாது. இந்த வரிதான் எனக்கு சொல்லணும் முக்கியம். அக்னி கட்டுப்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா எந்த பந்தமும் அங்க வந்து வேலையை காட்டவே முடியாது. அப்படி இருக்காராம் அந்த குரு. அதனால இங்க நிரிந்தன இவ அனலக அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குருவுக்கு வந்து பாரபட்சம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விவகாரத்துக்கு மட்டும்தான் வர்ணம், ஆசிரமம், அது இதெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பது. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டா எந்த இடத்துல ஆரம்பிச்சார் அவர்? பகவான் எங்க ஆரம்பிச்சாருன்னா கர்மா பண்றதுக்கான இடத்துல ஆரம்பிச்சிருக்கார். சோ கர்மா பண்ணும் பொழுது எவ்வளவு வேணாலும் டிஃபரன்சஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீ இந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு, நீ அதை பண்ணு, இதை பண்ணுன்னு நம்ம பிரிச்சுக்கலாம் வேலையை. ஆனா ஞானத்துக்கு தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். நோ வர்ண பேதம், நோ ஆசிரம பேதம், நோ வர்க்க பேதம், எதுவுமே கிடையாது. ஆண் பெண் எதுவுமே டிஃபரன்ஸே கிடையாது. ஞானத்திற்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. யார் வேணாலும் குருவை அடைந்து ஞானத்தை பெறலாம் அப்படிங்கிறது. பகவான் வந்து 13வது அத்தியாயத்துல இந்த ஆச்சாரிய உபாசனத்தை எல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த குட் வேல்யூஸ்ல சேர்க்கிறார். ஆச்சாரிய உபாசனம் அப்படிங்கிற குருவை நாம அணுகி குருவுக்கு சேவைகள் செய்து குருவை பற்றி நாம் புகழ்ந்து குருவை பணிந்து நாம் குருவிடமிருந்து கேட்க வேண்டும்ங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி தான் அங்க ஆச்சாரிய உபாசனம் நம்ம பின்னாடி 13வது அத்தியாயம் படிக்கிறச்சே நம்ம படிப்போம். அப்படி ஒருத்தர் குருவும் கிடைச்சு இந்த சிஷ்யனும் இந்த மாதிரி பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னவாக்கின்னு அவனும் கேட்டா அந்த குரு என்ன பண்ணுவார்னா, அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் தெரிந்த மண்ணின் குடம்பையிற் குழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. இவன் அடங்கிய விருத்தின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அந்த ஜீவனுக்கு என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. இதுதான் அந்த வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, வர்க்கம் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது. ஜீவனுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. ஜீவன் உடம்புதான் ஆண் உடம்பு, உடம்புதான் பெண் உடம்பு, உடம்புதான் பணக்கார உடம்பு, உடம்புதான் ஐயர் உடம்பு, செட்டியார் உடம்பு, எல்லாம் உடம்புதான். ஜீவன் அதெல்லாம் இல்ல. இந்த ஜீவனை பார்த்து ஓதுவாரே அப்படின்னு அங்க கைவல்ய நவநீத பாடும். அதனால இந்த சேவைகள் செய்து நன்றாக அவரிடம் கேள்விகள் கேட்டு, நமக்கு புரிஞ்சாலும் கேள்வி வராது, ஒண்ணுமே புரியலனாலும் கேள்வி வராது, 2 சமயத்திலையும் கேள்வி வராது. நமக்கு கேள்வியே வரலன்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். முக்கியமான கேள்வி என்னன்னா என்னுடைய பவ துன்பத்திற்கு காரணம் என்னங்கிறது தான். அதனாலதான் குருட்டியே வரும். ஸோ குரு ஒரு இது எடுத்த உடனேயே நமக்கு ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது குருவுக்கு. ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா, சொல்லி கொடுக்க சில சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால நமக்கு சந்தேகங்கள் வந்தா கூட நாம் அதை தனியா குறிச்சு கொண்டே வரணும்.
அடுத்தடுத்த கிளாஸ்ல அது நமக்கு தீரலைன்னா அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்களை நாம சந்தேக நிவாரணின்னு ஒரு செஷன் வச்சு குருகிட்ட கேட்டுக்கலாம், தாராளமா கேட்டுக்கலாம். அது மாதிரி குரு கிட்ட கேள்விகள் கேட்டு அவருக்கு பணிவிடை செய்து பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த குருமுகமாக நமக்கு தத்துவதர்ஷினியாக இருக்கக்கூடிய அந்த குருமுகமாக நமக்கு ஞான பிராப்தியானது கிடைக்கும். அந்த இதுலயும் முண்டகோபனிஷத்துலயும் வரும். அவன் இந்த உலகம் பூராத்தையும் பரீட்சை பண்ணி பார்த்துட்டும் அதுக்கப்புறமா இந்த உலகத்துல சாரமே இல்லை அப்படிங்கறதுனால அவன் நேர குருவை போய் அடைந்தான் அப்படின்னு அவன் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவை அவன் அடைந்தான். எப்படி அடைந்தான்னா சமிப்பாணிகி அப்படின்னு சொல்லியிருப்பார். சமிப்பாணிகின்னு சொன்னா இந்த மரத்திலேருந்து தானா விழற குச்சி. சமித்து அப்படின்னாலே நம்ம உடைக்கிற குச்சி கிடையாது, அந்த குச்சியை தான் ஹோமத்துக்கு எடுத்துட்டு போகணும். சமித்துங்கிறது அந்த தானா விழற குச்சி, காஞ்சு போய் தானா விழணும். அப்படி ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு குருவிடம் சென்று இந்த மாதிரி நான் உலகத்தில் இருக்கக்கூடிய சாரத்திலிருந்து விடுபட்டு தானாக விழுந்திருக்கேன், எனக்கு இந்த உலகம் சாரம் இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி அந்த குரு கிட்ட ஒரு இண்டிகேட்டரா காட்டுறாங்க அந்த சிஷ்யன். அப்படி குருவை அடைந்து அவன் குருவிடமிருந்து பொறுமையாக கற்று அவன் அதுக்கப்புறம் மோட்சத்தை அடையினான்னு அங்க இது முண்டகோபனிஷத்துல சொல்றது. அதனால இப்படி ஒரு குருவை அடையும் பொழுது அந்த குரு அனைத்து ஞானத்தையும் அவனுக்கு மிச்ச மீறி இல்லாமல் சொல்லி கொடுப்பார். அப்பதான் அந்த சிஷ்யன் சொல்லுவான், ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நமஸ்காரம் பண்றது தவிர என்னப்பா பண்றது? நான் எத்தனை ஜென்மத்திலேயோ நான் பண்ண புண்ணியத்தினால நீ எனக்குள்ளேயே இருந்து எனக்கு இப்ப வெளியில நீ எனக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார். அதுல இருந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டர் என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து ஒருவர் திடீர்னு முளைப்பாரான்னு, மலர்மிசை ஏகினான். அவன் உள்ள இருக்கிறதுனாலதான் அவன் தான் குருவா வெளியில நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்றார் அப்படிங்கிறது விஷயம். நாம இன்னைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. இந்த ஸ்லோகத்துல ஹே பாண்டவ, யத் ஞாத்வா எதை அறிந்து கொண்டால், ஏவம் இவ்வாறு, புனர் மோகம்னு யாஸ்யசி, புனகன திரும்ப, மோகம் மீண்டும் நீ அடைய மாட்டாய், நீ திரும்பவும் மோகத்தை அடைய மாட்டாய். ஏன எந்த ஞானத்தால், அசேஷேன அனைத்து பூதானி உயிர்களையும், ஆத்மனி உன்னிடத்திலும், அதோ மேலும், மயி என்னிடத்திலும், திரக்ஷ்யசி காண்பாயோ, தத்வித்தி. தத்வித்திங்கிறது நாமளே சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். அது பொயட்டிக்கலா அப்படியே நிறுத்திருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தை நீ அறிந்து கொண்டால், ரெண்டு விஷயம் இங்க சொல்றாரு. இங்க இருந்து ஞானத்தினுடைய பலன். இப்ப நம்ம தத்வித்தி பிரணிபாதையின ஞானத்தை பெறுவதற்கான வழி அதை சொல்லி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். முதல்ல கர்மம் அகர்மம்ங்கிறத சொன்ன, அந்த கர்மம் அகர்மம் சொல்லும் பொழுது இந்த இது அனைத்தையும் பிரம்மமாக பார்க்கக்கூடிய ஞானமே சிறந்ததுன்னு சொல்லி, அந்த ஞானத்திற்கு இந்த மற்ற அந்த யஜ்யத்திற்கு மற்ற யஜ்யங்கள்லாம் எது உபகாரம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, அதற்கப்புறம் அந்த அந்த கர்மத்தினுடைய லிமிடேஷன்ஸ சொல்லி, அது கர்மஜான் வித்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, ஞானம்தான் சிறந்ததுன்னு சொல்லி, ஞானத்தை பெறுவதற்கு நீ குருவை அடைய வேண்டும் என்று சொல்லி, அந்த குருமுகமாக கிடைக்கும் ஞானம் இருக்கே, அது உனக்கு என்னப்பா பண்ணும்? நமக்கு இப்போ என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் குருவெல்லாம் அடைஞ்சு வருஷக்கணக்கா படிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? வேணும்ல நமக்கு. வாட் வில் ஐ கெட், வாட் இஸ் த யூஸ்? அது இல்லாம ஒருத்தரும் ஒரு காரியமும் பண்றது கிடையாது உலகத்துல. அதுக்குதான் இங்க சொல்ற, எதை நீ தெரிந்து கொண்டாயோ, அந்த ஞானத்தை நீ தெரிந்து கொண்டாய் என்று சொன்னால், இந்த ஞான பலம் என்ன தெரியுமா? முதல் பலம் மோக நாசம். உனக்கு மோகம் தான்ப்பா பிரச்சனையே. எப்படி கண்டுபிடிக்கிறது மோகம் தான் பிரச்சனை? மோகம்ங்கிறது அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்மள எந்த முடிவும் எடுக்க விடாம படுத்துறது. எது இப்ப இங்கேயே இந்த கீதையிலேயே முதல் அத்தியாயம் பூரா என்னது? அவனுடைய மோகத்தினுடைய விரிவு தான். அவன் எப்படி மோக வயப்பட்டிருக்கிறான். அந்த அட்டாச்மெண்ட் டெலியூஷன் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா,
எக்ஸ்ட்ராடினரி அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் பொருள் ஆர் பீப்புள். ஏதாவது ஒண்ணுத்துல நமக்கு அகோபத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம். இப்ப என்ன சொன்னாமோ, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்தக்காரங்களை கொல்ல போறோம். இது ஒரு பெரிய பாபம் இல்லையா? கத்வைத்தான் ஆத்ததாயினக, இவர்களை கொன்றால் எனக்கு ஆத்ததாயி என்ற பாபம் வருமே. இதெல்லாம் வந்து டெல்யூஷன், இதெல்லாம் அட்டாச்மெண்ட்னால ஏற்படக்கூடிய ஒரு மருள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மருள் நமக்கு சரியான முடிவை எடுக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு மைண்ட், அது வந்து உனக்கு நாசமாகும். ஏன்? ஏன்னா அது ஏன் வருது? அது அறியாமையினால வரும். நமக்கு இங்க குருவிடமிருந்து கிடைப்பது என்ன? அறிவு. இந்த அறிவுங்கிறது அறியாமையை போக்குகிறது. அதனாலதான் குருவை வந்து அறியாமை என்ற இருளை நீக்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த அறியாமையை போக்குறது இந்த ஞானம் தான், அறிவு தான் அப்படிங்கிறதுனால அது வந்த உடனே முதல் வேலை என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மோகம் பூரா போகுது. மோகம்ங்கிறது எத்தனை இடங்கள்ல இருக்கு நமக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகம் எனக்கு இன்பத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. நான் உலகத்திலேருந்து இன்பத்தை நான் பெற முடியும். விஷயங்கள் எனக்கு சுகத்தை கொடுப்பது. ஒரு பூ எடுத்துக்கொண்டா கூட அந்த பூவை பறிச்சு தலையில வைக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஆசை. அந்த பூ அங்கேயே இருக்க விடுவோம்னா விடமாட்டோம். ஏன்? அந்த பூ எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு அந்த வாசனையை நுகர்வதற்கு, நான் அதை வைத்து அழகு பார்ப்பது. ஒவ்வொரு விஷயமும், இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டதுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால நான் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் இன்பத்தை நாடுகிறேன். அதுதான் என்னோட மோகமே. ஃபர்ஸ்ட் மோகம் எனக்கு என்ன அப்படின்னா, உலகம் என்பது எனக்கு இன்பத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதனால நான் இன்பத்தை அங்கே தேடுகிறேன். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோகமா இருக்கு. அதே மாதிரி இந்த உடம்பு, இந்த உடம்பு எனக்கு எதுக்கு இருக்குன்னா பிளஷர் தான். எனக்கு பிளஷர் எப்ப பார்த்தாலும் நான் வந்து ப்ரெஷர் இல்லை, பிளஷர், சந்தோஷமா இதை அனுபவிக்கணும். மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லைஃப். இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைத்து கொண்டு உடம்பே சாஸ்வதம் நினைச்சு உடம்புக்காகவே வாழ்க்கையை கொடுக்கறது, இது ஒரு மோகம். அடுத்தது என்ன? ஜீவன் நான் நினைக்கிறது. அது கொஞ்சம் பெட்டர் மோகம்னு சொல்லலாமே தவிர அதுவும் மோகம் தான். இந்த ஜீவன் நான் நினைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? பொழுது விடிஞ்சு பொழுது போனா எதனா ஒரு ரிச்சுவல், ஏதாவது ஒரு பூஜை, ஏதாவது ஒரு இது ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கும். இந்த பூஜை பண்றது இது பண்றதெல்லாம் கூட ஞானத்திற்கு வரும் பொழுது குறைச்சுக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. நீ அதெல்லாம் குறைச்சாதான் ஞானத்திற்கு அதிகமா டைம் கொடுக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்த படிக்கணும், அசிமுலேட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப படிச்சு இதை புரிஞ்சுக்கணும்னா டைம் எவ்வளவு வேண்டி இருக்கு. காலையில 3 hours பூஜை பண்ணுவேன், அந்த பூஜையை என்னால விடவே முடியாதுன்னு சொன்னா கஷ்டம். அப்ப நீ ஞானத்திற்கு எப்பொழுது வருகிறாயோ, சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தைங்கிறது புரியணும். நீ எத்தனை கர்மம் பண்ணினாலும் சரி, என்ன நீ பெரிய ரிச்சுவலா இருந்தாலும் சரி, நீ பெரிய வெறும் நாள்ல இருந்து காத்தாலும் சாயந்தரம் வரைக்கும் நீ சுவாமியை வேரோட புடுங்குறதா இருந்தாலும் சரி, படிக்கணும்னா கொஞ்சம் குறைச்சுக்கோ. அப்பதான் அது புரியும் நமக்கு. அது ஒரு மோகம். விட முடியலன்னு அவஸ்தைப்படுறாங்களே எத்தனை பேர் வந்து ரொம்ப சத்தா இருப்பாங்க. அவங்க வந்து பூஜை பண்ற மாதிரி இன்னொருத்தரால பூஜை பண்ணவே முடியாது. ஆனா ஒரு உபநிஷத் படிக்கலாம் வாங்க, ஒரு பகவத்கீதை கிளாஸுக்கு வாங்க, ஐயோ எப்படிப்பா வர முடியும்? அந்த சாயந்தரம் தான் நான் அந்த பாராயணத்தை வச்சுட்டு இருக்கேன், சாயந்தரம் தான் நான் வந்து பூஜையை வச்சுட்டு இருக்கேன், என்னால எப்படி வர முடியும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன? நான் ஜீவன்கிறதுலதான் இருக்கு. நான் என்ன, இந்த ஜீவன்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நான் இதை பண்ணினா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், நான் இதை பண்ணினா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அப்படியே போறது மனசு. நான் பிரம்மன்னு எப்ப தெரிஞ்சுக்கிறது? இந்த மோகத்திலேருந்து வெளியில வந்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தர்மமான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு 4 விஷயம் சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அரண் வலியுறுத்தல் நடத்தும் போதும் சொன்னேன், இங்கேயும் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து நம்மளோட கடமைகள், டியூட்டிஸ். இன்னொன்னு சடங்குகள், ரிச்சுவல்ஸ். அதுக்கப்புறம் ஆட்டிடியூட், நம்மளுடைய பாவனைகள், வேல்யூஸ், பண்புகள். இதுல நம்ம ஞானத்திற்கு வரும் பொழுது இந்த பாவனைகள், பண்புகள், ஆட்டிடியூட், வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கணும். ஆனா டியூட்டிஸையும் ரிச்சுவல்ஸையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். டியூட்டி டுவர்ட்ஸ் எவ்ரிதிங். நான் என்னோட குழந்தைகளுக்கு செய்யறதா இருக்கட்டும், குழந்தைகளோட குழந்தைகளுக்கு செய்யறதா இருக்கட்டும், விட்டானா நம்ம ஹெல்த்தியா இருந்தா அவங்க குழந்தை வரைக்கும் நம்மள இழுப்பாங்க. முடியாது. நம்ம அப்புறம் எப்பதான் நம்ம வழியை பார்க்கறது? என்னுடைய இதைத்தான் நான் சொன்னேன், அத்தியாத்ம சேத்தஸ ஞாபகம் வச்சுக்கணும். குறிக்கோள் என்ன? அந்த குறிக்கோளில் நான் பயணம் படும் பொழுது எனக்கு தடையாக எதுவும் இருக்கக்கூடாது. என்னுடைய மோகம் தான் அதுக்கு பெரிய தடை. இதெல்லாம் தான் அந்த மோகம் வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் டியூட்டிஸ், கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். குறைத்து கொண்டு
நான் ஆனா எப்பவுமே என்னுடைய பண்புகளும் பாவனைகளும் அப்படியே வச்சுக்கணும். அப்பதான் அது எனக்கு உதவும் இந்த ஞானத்தை சம்பாதிப்பதுல. ஏன்னா அந்த பாவனையும் அந்த பண்பும் இருந்தாதான் குரு கிட்ட முதல்ல அடங்கி படிக்க முடியும். நான் எல்லாத்தையும் விட்டேன்ப்பா, நான் என்ன சர்வதர்மான் பரித்தியஜ அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தியஜன் எல்லாம் விட்டுரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய பண்பையும் என்னுடைய ஆட்டிடியூடையும் கண்டிப்பா நான் வச்சுக்கணும். அப்படி வச்சு கொண்டு இருந்தா தான் என்னால சாஸ்திரத்தையே புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது வெறும் வேர்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதோட மீனிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சிருந்தா அதை மாத்தின்னு இருக்கும். அதுல ரொம்ப அதிர்ஷ்ட சக்தி நிறைய இருக்கு. இப்படி பொறுமையா உட்கார்ந்து 1 to 1 படிக்கிற போது அந்த சக்தியானது லிட்ரலா டிரான்ஸ்பர் ஆகும் ஃப்ரம் 1 person to another person. அப்படித்தான் அந்த ஞானமானது தன காலமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெறப்பட்டிருக்கிறது. அதனால இது இந்த ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூஸ் மட்டும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே விட முடியாது. கர்மா அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துக்கு டைம் கொடுக்க முடியாது, படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க முடியாது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் பண்றேன், ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொன்னா யூ ஆர் ஃபூலிங் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். அவ்வளவுதான். நாம நம்மளையே கஷ்டப்படுத்தி நம்மளையே நம்ம குறிக்கோளை நோக்கி போக முடியாத ஆக்கிக்கிறதுக்கான வழிதான் அதெல்லாம். அதனால இந்த மோகம்ங்கிறது நமக்கு போகணும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றது அப்படின்னா, ஞாத்வா ந புனர்மோகம் யாஸ்யசி பாண்டவ. நீ திரும்ப இந்த மோகத்திற்கு வரமாட்டேயப்பா, இந்த மோகம் என்பது உனக்கு வராது. ஏன்னா ஐயம் திரிபு வர குருவிடம் நீ உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டியானா, இது சொல்றது ஒரு ஸ்லோகத்துல இருந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டார் உடனே. ஆனா காலம் ரொம்ப டைம் ஆகும், நிறைய டைம் ஆகும். ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் அடிக்குதுன்னா எத்தனை டெக்ஸ்ட் படிச்சு நமக்கு இந்த மோகம் போகணுங்கிறதுக்கு டைம் ஏகப்பட்டது இருக்கு. நான் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, முறையா படிச்சா உனக்கு இந்த மோகம் போகும். அதுதான் அங்க செய்தி நமக்கு. அடுத்தது என்ன சொல்ற, ஏன பூதான் அசேஷேன திரக்ஷஸ்ய ஆத்மன்யதோமை. ரொம்ப முக்கியமானது அதுதான். எனக்கு மோகம் போயாச்சுன்னா அந்த மோகம் எதனால வந்தது, அட்டாச்மெண்ட்னால வந்து. இந்த அட்டாச்மெண்ட் என்ன, என்னோட ஐடென்டிபிகேஷன் வித் சம் பர்சன்ஸ். இவன் என்னோட தாத்தா, இவர் என்னோட மாமா, இவர் என்னோட குரு, இவர் என்னோட பெரியப்பா, இதெல்லாம் என்னோட என்னோட என்னோடன்னு வர அட்டாச்மெண்ட். அந்த எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏன பூதான் அசேஷேன. அசேஷேனன்னு சொன்னா என்ன, அசேஷ ஜன மோகினின்னு அம்பாளுக்கு இருக்கு இல்லையா. அம்பியாஜ கருணாமூர்த்தி அசேஷ ஜன மோகினி. அசேஷ ஜன மோகினி என்ன, அவ ஒருத்தரை இது பண்றது இன்னொருத்தரை பண்றது இல்லைங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அருளை கொடுப்பது அப்படிங்கிறது. எல்லாருக்கும் அம்பாளை ஒரே மாதிரி பிடிக்கிறது, அதான் விஷயம். எனக்கும் அம்பாளோட அலங்காரத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. அம்பாளுடைய ஸ்லோகத்தை படிச்சா எனக்கும் ஆசையா இருக்கு, இன்னொருத்தருக்கும் ஆசையா இருக்கு. எல்லார் மனசுலயும் ஒரே மாதிரியான ஒரு குளுமையை கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள்னு அம்பாளுக்கு இருக்கு. அதாவது பாரபட்சம் கிடையாது, ஈஸ்வரனுக்கு பாரபட்சம் என்பது கிடையாது. அந்த பாரபட்சம் இல்லாத ஒரு பார்வையை நமக்கு இந்த ஞானம் கொடுக்கிறது. எப்படி கொடுக்கும், நான் மேஜிக் பண்ணுமா, நான் ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா எல்லாம் மறைஞ்சிடுமா, எல்லாம் சிங்கிள் ஆயிடுமா, அப்படியே அப்படி இல்லை. நமக்கு ஒண்ணு புரியுறது என்னன்னா, இருப்பதெல்லாம் ஒன்றுதான், அதுதான் தூய உணர்வு. இப்ப இருப்பது ஒன்று, அந்த தூய உணர்வுனா எனக்குள்ள இருக்கிறதும் அதே தூய உணர்வு, உனக்குள்ள இருக்கிறதும் அதே தூய உணர்வு, XRYக்குள்ளேயும் அதே தூய உணர்வு. தூய உணர்வு மட்டும்தான் இருக்கிறது. அப்படிங்கிற போது வேற்றுமை உணர்ச்சி நம்மை விட்டு போகிறது. இத சுவாமிஜி சொல்லுவார். அதாவது அப்ப தர்ம விவகாரத்துல நம்ம வேற்றுமையை காட்டத்தானே வேண்டியிருக்கு. நான் ஒரு விஷயம் பண்றேன், நான் இப்ப உலகத்தோடு நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு வரேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, அங்கெல்லாம் வேற்றுமை காட்டணும் தானே. இப்ப சுவாமிஜி சொல்ற, பக்குவப்பட்ட மனசுக்கு நன்றாக புரியும். தர்ம விவகாரத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது விவகார திருஷ்டியில தான் நான் கர்த்தரு, அந்த கர்த்தாவா இருக்கேன். நான் விவகார திருஷ்டியில தான் கர்த்தாவா இருக்கேன். பாரமார்த்திக திருஷ்டியில நான் அகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம். நம்ம நிறைய வேலை பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப கூட நான் வேலை பண்ணி கொண்டிருக்கேன், நீங்க கேட்கிற வேலை பண்றீங்க, நான் சொல்ற வேலை பண்றேன். நான் இந்த வேலை பண்ணும் பொழுது நான் இந்த வேலை பண்றேங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணி கொண்டிருப்போம். ஆழ் மனசுல நான் சொன்னேனே, ஆமா சுவாமிஜி ஆழ் மனசு, நடு மனசு, மேல் மனசு சொல்லியிருக்காரு. இந்த ஆழ் மனசுல நான் அகர்த்திரு பிரம்மன் அப்படிங்கிற அறிவோட கூட எல்லா காரியத்தையும் பண்றேன். அப்ப பண்ணினாதான் அந்த நான் அகர்த்திரு பிரம்மன்கிறது தான் எல்லாருக்குள்ளயும் இருக்குங்கிறது நமக்கு புரியும். அப்ப நமக்கு இந்த வேற்றுமை உணர்ச்சி போய் ஒற்றுமை உணர்ச்சி மேலோங்கும். அப்பதான் நமக்கு சர்வாத்ம பாவம் அப்படிங்கிறது வரும். இதனால நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா,
எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இந்த உலகம் அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையானது அவனுக்கு கிடைக்கிறது. சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற எண்ணமானது அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. அடுத்தது अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव वृजिनं सन्तरिष्यसि. சர்வேபியக அனைத்து வித பாபேபியக பாபங்களிலும் பாபகிருத்தமக அதுவும் பாருங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பெரிய பாவத்தை நீ செஞ்சிருந்தா கூட அத்வைதான் ஆத்ததாயினக நானே கொலை களவு கள் சூது காமம் எதுவா இருந்தாலும் சரி என்ன பாவம் நீ பண்ணியிருந்தாலும் சர்வம் சர்வம்னா அந்த அனைத்து பாவங்களும் சர்வம் பிரிஜினம் அனைத்து பாவங்களையும் ஞானப்ளவேனைவே ஞானப்ளவேனையேவ அப்படின்னா என்ன ஞானம் அப்படிங்கிற தெப்பத்தினால நீ சந்தரிஷ்யசி நீ கடந்து விடுவாய் அப்படிங்கிறது இதுக்கு வாட்சியார் இது சாரி இதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதவுரை மாத்திரம் சொல்லியிருக்கேன் நானு. மேற்கொண்டு இருக்க கருத்துக்களை எல்லாம் நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப நம்ம மகாத்மியம் படிக்கலாம்.